வணக்கம். இன்னைக்கு நம்ம பார்க்க போற விஷயம் கிரிப்டோ உலகத்துல ரொம்பவே பரபரப்பா பேசப்பட்டுட்டு வர்ற கேபிகே காயின் ஸ்டேக்கிங் பத்தி தான். இது உண்மையிலேயே எப்படி வேலை செய்யுது? இதுல சொல்லப்படுற லாப கணக்குகள் எல்லாம் நிஜம்தானா? வாங்க அவங்களோட ஆவணங்களை வச்சே இதை அலசி பார்ப்போம். இந்த முழு ஆவணத்தையும் நாம 4 முக்கியமான பகுதிகளா பிரிச்சு புரிஞ்சுக்க போறோம். முதல்ல ஸ்டேக்கிங்னா என்னன்னு பார்ப்போம். அப்புறம் கேபிகே முதலீடு திட்டங்கள், அதுக்கப்புறம் லாப கணக்கீடு, கடைசியா விலை கணிப்புகளும் அதோட நிஜ நிலவரமும். சரி, முதல் பகுதிக்கு வருவோம். ஸ்டேக்கிங் அடிப்படைகள். ஸ்டேக்கிங் அப்படின்னா என்ன? ரொம்ப சிம்பிளா சொல்லணும்னா இது நம்ம ஊர் பேங்க்ல போடுற ஃபிக்ஸட் டெபாசிட் மாதிரி தாங்க. உங்க கிரிப்டோ காயின்களை பிளாக் செயின் நெட்வொர்க் சீரா இயங்குறதுக்காக ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு நீங்க லாக் செஞ்சு வச்சிடுவீங்க. அப்படி நீங்க லாக் பண்றதுக்கு கைமாறா உங்களுக்கு வட்டி மாதிரி ஒரு வெகுமதி கிடைக்கும். அவ்வளவுதான் கான்செப்ட். இந்த குறிப்பிட்ட ஆவணத்தை பாருங்க. புதுசா முதலீடு செய்ய வர்றவங்களுக்கு ஸ்டேக்கிங்னா என்னன்னு ரொம்ப அழகா விளக்கியிருக்காங்க. காயின்களை உள்ள லாக் செய்யறதுல ஆரம்பிச்சு அதுல இருந்து எப்படி தொடர்ந்து வெகுமதி வருது அப்படிங்கறத படம் போட்டு காட்டியிருக்காங்க. இதுல ரொம்பவே சுவாரஸ்யமான விஷயம் என்ன தெரியுமா? ஒரு பக்கம் பாசிவ் வருமானம்னு ரொம்ப கவர்ச்சிகரமான நன்மைகளை சொல்ற அதே நேரத்துல இன்னொரு பக்கம் ரொம்ப தெளிவான ஒரு எச்சரிக்கையும் கொடுத்திருக்காங்க. அதாவது லாகின் பீரியட் முடிகிற வரைக்கும் அந்த காயின்களை உங்களால தொடவே முடியாது. லாபத்தை மட்டும் சொல்லாம இந்த மாதிரி விதிகளையும் வெளிப்படையா சொல்றது கட்டாயம் கவனிக்க வேண்டிய ஒரு விஷயம்தான். அடுத்து இரண்டாவது பகுதி கேபிகே காயின் முதலீட்டு அடுக்குகள். பொதுவா ஸ்டேக்கிங்னா என்னன்னு பார்த்தோம் இல்லையா? அதுவே நிஜத்துல குறிப்பா இந்த குறிப்பிட்ட திட்டத்துல எப்படி முதலீட்டு படிகளா மாறுது அப்படிங்கறத இந்த 2 ஆவணங்களையும் ஒப்பிட்டு பார்க்கும்போது நம்மால ரொம்ப தெளிவா புரிஞ்சுக்க முடியுது. இந்த அட்டவணையை கொஞ்சம் கவனிங்க. இதுல 3 விதமான முதலீட்டு நிலைகள் இருக்கு. இதுல ஒரு ட்விஸ்ட் என்னன்னா, நீங்க மாசம் மாசம் உங்க லாபத்தை எடுக்கணும்னா குறைஞ்சபட்சம் 1 லட்சம் ரூபாயாவது முதலீடு செஞ்சிருக்கணும். அதை விட கம்மியா முதலீடு செய்யறவங்க தங்களோட லாபத்தை எடுக்க சில மாசங்கள் காத்திருக்கணும். இதுதான் உங்களோட ரூல். இந்த விதிகளை எல்லாம் நாம கட்டாயம் மனசுல வச்சுக்கணுங்க. முக்கியமா உங்களுக்கு வட்டி நேரடியா பணமா வராது. அதுக்கு பதிலா உங்க டிஜிட்டல் வாலெட்ல கேபிகே காயின்களாகவே வந்து சேரும். அதை நீங்க பணமா மாத்தணும்னா ஒரு கிரிப்டோ எக்ஸ்சேஞ்ச் தளத்துக்கு போய் அதை விற்கணும். விற்கும்போது அன்னைக்கு மார்க்கெட்ல என்ன விலை இருக்கோ அதுதான் உங்களுக்கு பணமா கிடைக்கும். மூன்றாவது பகுதி லாப கணக்கீடு. உங்க மனக்கணக்குகளை கொஞ்சம் தயார் செஞ்சுக்கோங்க. நாம நேரா எண்களுக்குள்ள இறங்க போறோம். நம்ம கணக்க இங்கிருந்து ஆரம்பிப்போம். ஒரு கேபிகே காயினோட விலை 103 ரூபான்னு வச்சுக்கலாம். நீங்க ஒரு 1000 காயின்கள் வாங்குறீங்க. அப்போ உங்க மொத்த ஆரம்ப முதலீடு கரெக்டா 1,03,000 ரூபாய். சரி, இந்த பணத்தோட 5 வருட பயணம் எப்படி இருக்கும்னு படிப்படியா பார்ப்போம். நீங்க முதலீடு செஞ்சாச்சு. மாசம் 50 காயின் உங்களுக்கு வட்டியா வருது. ஒரு காயின் 103 ரூபான்னு கணக்கு போட்டா மாசம் 5150 ரூபாய் உங்களுக்கு கிடைக்குது. இதையே தொடர்ந்து 60 மாசத்துக்கு கணக்கிட்டா நீங்க எந்த வேலையும் செய்யாமலே பாசிவ் வருமானமா 3,09,000 ரூபாய் வந்து சேருது. 5 வருஷம் முடிஞ்சதும் நீங்க போட்ட அந்த அசல் 1000 காயினும் உங்களுக்கே திரும்ப கிடைச்சிடும். அந்த 5 வருஷமும் காயினோட விலை கொஞ்சம் கூட மாறாம அதே 103 ரூபாவே இருக்குன்னு ஒரு பேச்சுக்கு வச்சுக்குவோம். அப்படி பார்த்தா கூட இந்த வரைபடத்தை பாருங்க. 5 வருஷம் முடிஞ்சது உங்க ஆரம்ப முதலீட்டை விட உங்களுக்கு வந்த வட்டி பணம் மட்டுமே பல மடங்கு அதிகமா இருக்கிறத ரொம்ப தெளிவா பார்க்க முடியுது. செம லாபம்ல. நாம இப்ப போட்ட இந்த கணக்கு எல்லாமே அவங்களோட அதிகாரப்பூர்வ ஆவணத்தோட அப்படியே 100% பொருந்துது. நம்ம கணக்குல வந்த அதே 4,12,000 ரூபாய் தொகையத்தான் இந்த ஆவணமும் ரொம்ப துல்லியமா காட்டுது. கடைசி பகுதி விலை கணிப்புகளும் யதார்த்தமும். இங்குதான் ஒரு மிகப்பெரிய கேள்வி வருது. கிரிப்டோ மார்க்கெட்னாலே எப்பவுமே ஒரே மாதிரி இருக்காது. பயங்கர ஏற்ற இறக்கங்கள் இருக்கும்னு நமக்கு தெரியும். அதை இந்த கணக்குல சேர்த்தா என்ன நடக்கும்? ஆவணத்துல இத ரொம்ப நேர்மையா வெளிப்படையாவே சொல்லியிருக்காங்க. காயினோட விலை 200 ரூபாயாவோ அல்லது 500 ரூபாயாவோ ஏறிச்சுன்னா உங்க லாபமும் பல மடங்கு எகிரிடும். ஆனா அதே விலை 80 ரூபாயா கீழே இறங்குச்சுன்னா அப்போ அது உங்க லாபத்துல பெரிய அடியை கொடுக்குங்கிறதையும் அவங்க எந்த ஒளிவு மறைவும் இல்லாம ஒத்துக்கிட்டு இருக்காங்க. இந்த மாதிரி மார்க்கெட் ரிஸ்க் ஒரு பக்கம் இருந்தாலும் ஆவணத்தோட முடிவுல ஒரு பெரிய நம்பிக்கை வாசகத்தை பார்க்க முடியுது. நமது கனவு நாணயத்தின் விலை 1000 ரூபாய்க்கு மேல் இருக்க வேண்டும்னு அவங்க ரொம்பவே நம்பிக்கையோட ஒரு பெரிய இலக்கை வச்சிருக்காங்க. இப்போ நாம முடிவுக்கு வந்துட்டோம். ஒன்னும் பண்ணாமலே தொடர்ந்து வருமானம் வருங்கிற அந்த வாக்குறுதி ஒரு பக்கம், மார்க்கெட் எப்ப ஏறும் எப்ப இறங்கும்னு யாருக்கும் தெரியாதுங்கிறதும், பல வருஷத்துக்கு நம்ம பணத்தை எடுக்க முடியாதுங்கிறதும் இன்னொரு பக்கம். இந்த 2ஐயும் வச்சு பார்க்கும்போது நீங்க என்ன நினைக்கிறீங்க? இந்த திட்டம் உண்மையிலே உங்களுக்கு லாபகரமா இருக்குமா? நீங்களே கொஞ்சம் சிந்திச்சு பாருங்க.